சோலார் பிஸ்னஸ் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி எப்படி அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறது, அதே சமயம் அவங்க கஸ்டமர் எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க ரியல் டைம் ப்ராஜெக்டோட எக்ஸ்பிளனேஷன். அதாவது எங்களுக்கு 2-3 என்கொயரி வந்து சோலார் கம்பெனி பேஸ் பண்ணி வந்திருக்கு, பேஸ்ட் ஆன் கோயம்புத்தூர் கம்பெனிஸ். ஸோ அவங்களுக்கு அந்த சிட்டியில் எத்தனை பேர் தேடுறாங்க அப்படிங்கிற பேசிக் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லாரும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அதை விட குவாலிட்டியான ஒரு விஷயம் என்னன்னா கூகுள். அந்த கூகுளில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது ஒரு டூல், கீவேர்ட் பிளானர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சோலார் பேசிக்கா பொதுவான கீவேர்ட்ஸ் என்னவோ அதை நம்ம போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் தேடுறாங்க மந்த்லி அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ கீழே பார்த்துட்டீங்கன்னா பொதுவான கீவேர்டை வச்சு 100ல இருந்து 1000 பேர் தேடுறாங்க. சரிங்களா? அதுக்குமே பார்த்துட்டீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கம்மியான பட்ஜெட் 10 ரூபா, அதிகமான பட்ஜெட் 25 ரூபா அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இதுல நான் எப்படி செலக்டிவா எடுப்பேன் அப்படின்னா சோலார் பேனல்ஸ். ஸோ மாசத்துக்கு 1000ல இருந்து 10,000 பேர் வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. சோலார் பேனல்ஸ் ஃபார் ஹோம், இந்த ரெண்டும் தான் மெயின் கீவேர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் கீவேர்ட்ஸ். இதை எக்ஸாக்ட் மேட்ச் வச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஒன்லி குவாலிட்டியான கஸ்டமர்ஸ் மட்டும் உள்ள வருவாங்க. ஸோ கூகுள் ஆட்ஸ் பண்றது பெருசு இல்லை. கரெக்டான கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். கீவேர்ட்லயே நிறைய விளையாடணும். அந்த விளையாட்டு என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். வெறும் சோலார்னு அடிச்சா எல்லாருமே சோலார் தேடுவாங்க. வீட்டுக்கு தேவையானவங்க, கமர்ஷியல் லைனுக்கு தேவையானவங்க, சும்மா சோலாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, சோலார் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே நம்மளோட ஆட் ரன் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு பணம் இந்த இடத்துல செலவாகும். இதே சோலார் பேனல்ஸ் ஃபார் ஹோம் அப்படின்னு எக்ஸாக்ட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வச்சேன் அப்படின்னா இந்த கீவேர்டு அடிச்சா மட்டும்தான் என்னோட ஆட் ஆனது ரன் ஆகும். அப்போ குவாலிட்டியான கஸ்டமர் நம்மளுக்கு ரீச் ஆகும். அதனால தான் 10 ரூபாயில இருந்து 42 ரூபா வரைக்கும் இந்த கீவேர்டுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. டைம்ல இருந்து யாருக்கு பார்க்கணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உள்ள இருக்கு. அது பெரிய டாபிக். பேசிக்கா நீங்க இதை தெரிஞ்சுட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ இது கரெக்டான கீவேர்ட்ஸ். சோலார் கம்பெனிஸ் நியர் மீ. ஸோ சிலது கம்பெனி நேமே ஃபேமஸா இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி நேமே சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பேசிக்கா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு 20ல இருந்து 30 கீவேர்ட்ஸ் எடுத்தால் போதும். இல்லை அப்படின்னா 10 கீவேர்டு எடுத்தாலே போதும். அந்த 10ல இருந்து உங்களுக்கு 30-40 கீவேர்ட்ஸ் உருவாகும். ஸோ 405 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மாசம் மாசம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதுல நான் செலக்டிவா எடுத்துட்டே இருக்கணும். பாருங்க, இதெல்லாம் எடுக்கலாம். இதுல 50-50 காம்படிட்டரும் இருப்பாங்க, சேம் டைம் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்கலாம். ஸோ ஒரு பேசிக்கா நான் சொல்லணும் அப்படின்னா இதுல இருந்து நீங்க ஒரு 10ல இருந்து 20 கீவேர்ட்ஸ் காம்படிஷன் ஹை லோ இதை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கணும். ஸோ இதை எடுத்து இப்போ அப்ராச்மெண்டா நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு பாக்குறோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10,000 பேர் வரைக்கும் தேடுறாங்க ஒரு கீவேர்டுக்கு அப்படின்னா அவரேஜா உங்களுக்கு சரி நான் மேக்சிமமே 10,000 வச்சிடறேன். சரிங்களா? 10,000 பேர் தேடிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல மட்டும். சரிங்களா? ஸோ நான் இந்த கீவேர்டை வச்சு நான் சொல்றேன். ஸோ நம்ம 10,000 கூட வேணாம், நம்ம மினிமம் வச்சுக்கலாம், 1000 பேர் கணக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? புரியுறதுக்காக சொல்றேன். 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா சோலாருக்கு மினிமம் நான் 1 lakh அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எவ்வளவு வரும் புரிஞ்சுதுங்களா? ஸோ 10 பேர்த்துக்கு 10 லட்சம், 100 பேர்த்துக்கு 1 கோடி, 1000 பேர்த்துக்கு 10 கோடி. 10 கோடி ரூபாய்க்கான பிசினஸ் எவரி மந்த் கூகுள்ல தேடிட்டு இருக்காங்க. இது தேடுறவங்க மட்டும் நான் சொல்றது. இதை தாண்டி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. சரிங்களா? தேட தெரியாதவங்களுக்கு எப்படி ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில இருக்கு. ஸோ அது நிறைய என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல்ல போட்டிருப்பேன், எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது சோலார் பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அந்த வகையில நம்ம R&D பண்ணி எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு
பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னையில மட்டும் எத்தனை தேடுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சென்னையில வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை விட அதிகம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா கீழே தெரியும் பாருங்க. ஸோ எல்லாமே 1000த்துல தான் இருக்கு. 100 to 1000, 1000, 1000, 10,000 அந்த ரேஞ்சில் இருக்கு. இதை வந்து நான் இப்படி அதிகப்படுத்துற பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ சென்னை, கோயம்புத்தூரை விட சென்னையில வந்து உங்களுக்கு டிமாண்ட் அதிகம். இதே நான் தமிழ்நாடு ஃபுல்லா சர்வீஸ் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா நான் வந்து தமிழ்நாட்டுல பாருங்க 10,000ல இருந்து 1,00,000. ஸோ இப்போ கோயம்புத்தூர்ல மட்டுமே 10 கோடி ரூபாய்க்கான பிசினஸ் இருக்கு அப்படின்னா இன்ட்டு 100 போட்டுக்கங்க. எவ்வளவு ஆச்சுங்க? 1000 கோடி ரூபாய் பிசினஸ் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இதுல நீங்க அவங்களுக்கு உங்களோட பிசினஸை கொண்டு போயிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ரெண்டாவது, உங்க வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி ப்ராப்பரா நீங்க ஆட் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா அவரேஜா உங்க பிசினஸோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி அந்த 1000 கோடியில உங்களுக்கு எத்தனை கோடி வேணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிசினஸ் பொறுத்தளவு நீங்க ஃபிக்ஸ் பண்றதுதான், கஸ்டமர் ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் கிடையாது. அது எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொன்னா, எனக்கு மாசத்துக்கு ஒரு 10ல இருந்து 20 ப்ராஜெக்ட் வந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் வரும். இல்லை எனக்கு டீம் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க மாசத்துக்கு 100ல இருந்து 200 ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து நான் ப்ராஜெக்ட் கம்மியா எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாத்துக்குமே நான் தெரியணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ்ல தான் எல்லா பிஸ்னஸ்க்கும் நாங்க R&D பண்ணி ஒர்க் பண்ணி பிஸ்னஸை கூகுள் ஆட்ஸ்ல ரன் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.